அண்மை செய்தியை பார்க்கின்றோம். சேலம் வாழப்பாடியில் அணையில் இருந்து ஷட்டர் தானாக திறந்து தண்ணீர் திடீரென வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் வீணாகி கொண்டிருக்கிறது. விவரங்களுடன் சேலம் மாவட்ட செய்தியாளர் சரவணன் இணைப்பில். என்ன நடந்தது சரவணன், விவரமா சொல்லுங்க. வணக்கம் கோபால். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ளது ஆனைமடுவு அணை. இந்த அணையில பார்த்தோம் அப்படின்னாக்கா சுற்று வட்டார மலைப்பகுதிகளில் இருந்து ஏராளமான தண்ணீர் அங்க தேக்கப்பட்டு அங்கிருந்து பாசனத்துக்கு திறந்து விடப்படும். இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா சமீபமாக பெய்த மழை காரணமாக ஆனைமடுவு அணை முழுவதும் நிரம்பி தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. வறட்சிக்கேற்ப தண்ணீர் திறந்து விடுவதற்காக அந்த தண்ணீர் சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீருடைய அழுத்தம் காரணமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனைமடுவு அணையில இருந்து 3 சட்டர்கள் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு சட்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா தானாக திறந்து தண்ணீர் மலமளவென வெளியேற தொடங்கியது. இதன் காரணமாக அந்த அணையிலிருந்து வசிஷ்ட நதியில வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. இந்த அணையிலிருந்து வாழப்பாடி வரை செல்லும் வசிஷ்ட நதியில தண்ணீர் அதிகமாக சென்றதால் மக்களிடையே ஒரு பீதி நிலவியது. இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா அணையில ஏற்கனவே பணியில இருந்த பொதுப்பணித்துறை ஊழியர்கள் உடனடியாக சென்று அங்கிருந்த கோளாறுகளை உடனடியாக சரி செய்தனர். பின்னர் அணையிலிருந்து வீணாக சென்று கொண்டிருந்த தண்ணீரும் நிறுத்தப்பட்டது. இந்த தண்ணீர் அணையிலிருந்து வெளியேறிய காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் ஆங்காங்கே நின்று வேடிக்கை பார்த்து ஆச்சரியமாக வேடிக்கை பார்த்தனர். தண்ணீர் சற்று நேரத்தில் நிறுத்தப்பட்டதால் பார்த்தோம் அப்படின்னாக்கா வசிஷ்ட நதியில தண்ணீருடைய வரத்தும் குறைந்தது. கோபால், நன்றி சரவணன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.